ஓம் மகாதேவியை நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்ய லஹரியுடைய ஸ்லோகம் 29 அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா, அம்மா எதிரில் வைரிஞ்சம் அப்படிங்கிற பிரம்மாவுடைய கிரீடம் இருக்கிறது. வைரிஞ்சம்ங்கிற கிரீடம் பிரம்மாவுடைய கிரீடம் இருக்கிறது. அதை போய் இடிச்சுக்காம நீங்கள் போங்க. அதுக்கு பக்கத்தில் கைடபாசுரனை கொன்னுட்டு அந்த கடினமான அந்த கோடீரம் அப்படிங்கிற அந்த மகாவிஷ்ணுவுடைய கிரீடத்தையும் நீங்கள் கடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க. அந்த விஷ்ணுவுடைய கிரீடத்தை கோடீரம்னு சொல்கிறாங்க. இந்திரனுடைய மகுடத்தையும் கடந்து போங்க பத்ரமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, என்னடா இது, இந்த 3 தேவர்களும் நிற்கிறதுல கிரீடத்தை போய் எதுக்காக அம்பாள் போய் இடிக்க போகிறார் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிரீடத்தை இடிக்காமல் போங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? அம்பாள் வரும்போது இந்த 3 பேருமே தலையை குனிஞ்சு வணங்குறாங்க அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ வணங்கும் பொழுது கிரீடம் எங்கே இருக்கும்? சைடில் இருக்கும். அப்போது அம்பாள் நடந்து வரும்போது அந்த கிரீடத்தை போய் இடிச்சுக்காமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த தேவர்களும் பராசக்தியை வணங்குவார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பாடலில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அன்னையை நமஸ்காரம் செய்கிற நேரத்தில் அவளை நோக்கி வர பரமசிவனை வரவேற்க எழும்போது இந்த சேடி பெண்கள் இதை பற்றி சொல்கிறதாக இந்த ஸ்லோகாவில் நமக்கு சொல்கிறாரு ஆச்சாரியார்.